என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கிளவுஸ் போடுறதும் இப்படி இருக்கமா கைய வச்சுக்கிறதும் ஒண்ணுதானே. முதல்ல கைய வச்சு காட்டுங்க. எல்லாரும் சொல்றோம்ல கைய காட்டுங்க மாமா. பண்ணுங்க மாமா. பாருங்க கைய பண்ணுங்க மாமா. நிறுத்துங்க. இதோ பாருங்க. பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ளைக்கு என் மேல எவ்ளோ காதல்னு. ஆனா அத உங்க எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு இவரோட ஈகோ குறுக்க வந்துருது. அதனாலதான் கையில கிளவுஸ போட்டு கைய பாக்கெட்ல வச்சு. ஆமா, இத நான் ஒண்ணும் எழுதலம்மா. தூங்கிட்டு இருக்கும்போது இவதான் என் கையில ராத்திரி எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்க பாருங்க மாமா, அது உண்மையா இருந்தா அப்போ கைய மறைக்க வேண்டிய அவசியம் எதுக்கு ஏற்பட்டுச்சு மாமா? அது பாத்தீங்களா அத்தை? நேரா உங்ககிட்ட வந்து பூமி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. அது வந்து ஏண்டா சொல்லல? அது சொல்லிருக்கலாம். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கமா? நீ வா, நான் சொல்றேன். ஐயோ பூமி, என் புள்ள எதுவுமே சாப்பிடாம கிளம்பிட்டான். ஆபீஸ்க்கு ஃபுட் ஆர்டர் போட்டு ஏதாவது சாப்பிடுவானோ மாட்டானோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் அவருக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். வேண்டாமா, திரும்பவும் அங்க போய் ஏதாவது சண்டை போட்டுக்க போறீங்க. நாளைக்கு எல்லாத்தையும் நேர்லயே பார்க்கலாம். பொதுவா 2 எதிரி குடும்பங்கள் எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அழிச்சுக்கவும் மாட்டாங்க. அப்படித்தானே சித்தி? ஆமாமா. ஆனா இப்போ நான் வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். நாளைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போன கிருஷ்ண பிரசாத்துக்கு பிண்டம் வைக்கிற சடங்கு நடக்க போகுது. தப்பு தப்பு, அப்படி பிண்டம் வைக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமால, உயிரோட இருக்கிற மாமாவுக்கு பிண்டம் வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பாச்சே. என்ன சாரதா, என்ன கதை? புருஷன் செத்தும் குங்குமத்தை அழிக்கல, புருஷன் செத்து போயிட்டாங்கிற சோகம் உன்னோட முகத்துல துளி கூட இல்ல. இப்போ என்னடானா கிருஷ்ண பிரசாத்துக்கு பிண்டம் வைக்க போறேன்னு சொன்னது அது பெரிய தப்புன்னு சொல்ற? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏமா நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்ல உட்கார்ந்த காக்கா நம்ம வீட்டு பக்கம் வந்தாலே அத நீ கொன்னு போட்டுருவ. அப்படிப்பட்டவ கேபிக்கு பிண்டம் வைக்கிறதுக்கு ஏதோ கல்யாண விருதுக்கு கூப்பிடுற மாதிரி இவங்களை எதுக்குமா வந்து கூப்பிடுற? நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் சித்தி. அந்த கேபி சாகலன்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது. நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? தமிழ். நான் ஒண்ணு இப்ப உன் கவுண்டரை கேக்கல. அந்த கேபி சாகலங்கிற சந்தேகம் உனக்கு எதுக்காக வந்துச்சுன்னு கேக்குறம்மா. கேபி தான் தன்னுடைய உயிரினு வாழ்ந்துட்டு இருக்கிற சாரதா. அவ குங்குமத்தையும் அழிக்கல, வெள்ளை புடவையும் கட்டல, அவளுடைய அலங்காரமும் குறையல. அடடடா, அவ குங்குமத்தை அழிக்க போன சடங்குல தான் அவ புள்ள ககன் வந்து அதை கெடுத்துட்டான்லமா. அப்படி தடுத்தாலும் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறவ அந்த சாரதா. அந்த ககனை தடுத்தாவது நடக்க வேண்டிய சடங்கு பண்ணிருப்பா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம பத்தாததுக்கு கோவில் கோவில சுத்திக்கிட்டு இருக்கா. என்னது, சாவு தீட்டு நீங்காமலே கோவிலுக்கு போயிட்டு இருக்காளா? ஆமா சித்தி. பூமி, அந்த அபூர்வா இப்ப இல்லம்மா.
என்னை எப்பவோ கொன்னுட்டா. பிண்டம் வைக்கிறத கொஞ்சம் லேட்டா நடத்துற அவ்வளவுதாம்மா. ஐயோ மாமா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருவேனா? ஆனா என்ன, அதை தடுக்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்படுது மாமா. நீங்க 2 பேரும் எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்கம்மா. நீங்க கேட்க வேண்டாம், சொல்லுங்க போதும். நான் கண்டிப்பா செய்யறேன். இன்னைக்கு நைட்டு ஐ லவ் யூ பூமின்னு என் கையில மருதாணி வந்தது என்னால இல்ல, அந்த தையத்தக்கா குரங்கால தானே. ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன். இந்த குரங்கு சேட்டையெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் ஆகும். நாளைக்கு அம்மா கிட்ட காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். எஸ். இது என்னது இது? இப்படி படுத்திருக்கீங்க? ஏய், ஏன் அப்படி சிரிக்கிற? உங்களோட இந்த கோலத்தை பார்த்து. இது ஏன் கோலம், ஏன் இஷ்டம், உனக்கு என்ன? ஏய், வந்து படுவா.